திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம். வல்லிகாந்தஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமீதேறத் தொழும்புகள் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பர் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையொருபாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளினாலும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பொன்னார் திருவடி சார்பினாலும் இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் நாம் திருவாசக சிந்தனைகளை உரையாசிரியர்களின் வழியில் நின்று சிந்தித்து கொண்டு வருகின்றோம். திருவாசக சிந்தனையில் போற்றி திரு அகவல் சிந்தனைகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் சென்ற வகுப்பு வரை, சென்ற அமர்வு வரை நாம் 58வது அடி அதுவரை சிந்தித்திருந்தோம். இன்று 59வது அடி முதல் சிந்திக்க எம்பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளிலே விண்ணப்பம் வைத்து இந்த அமர்வினை நாம் மேற்கொள்வோம். சென்ற வகுப்பிலே அந்த மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்தடித்து ஆர்த்து என்பது பற்றி, மாயாவாத மறுப்பு அது எப்படி சண்ட மாருதமாக தன்னுடைய கருத்துக்களினால் சுழித்து அடித்து ஆர்த்து வீசுகின்றது என்றும் அதற்கு சித்தாந்தம் எவ்வாறு மறுப்பு கூறுகின்றது என்றெல்லாம் சிவஞான சித்தியார் பரப்பக்கம் அடிப்படையாக வைத்து அந்த கருத்துக்களை சிந்தித்தோம். அந்த உலோகாயுதன் எனும் ஒன்திரல் பாம்பின் அதனை முதலிலே சிந்தித்து கொண்டு பின்னர் அந்த உலோகாயுதம் தொடங்கி புறச்சமயம் என்று அந்த புறச்சமயத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மாயாவாதம், அது ஏகான்மவாதத்தின் 4 பிரிவுகளில் ஒன்று என்றாலும் அது தலைமை பற்றி இந்த மாயாவாதத்தை எடுத்துக்கொண்டு அவ்வாறு மறுத்தோம் என்று பார்த்தோம். இனி இத்தகைய மாயைகளெல்லாம் சூழ்ந்து நிற்கின்றன. யானை முதலாக எறும்பு ஈராக என்று ஆரம்பித்து எத்துணை இடர்களிலிருந்து நாம் தப்பித்து என்றால் பெருமான் நம்மை அவ்வாறு தப்ப வைத்து இந்த சித்தாந்த சைவத்திலே கொண்டு வந்து நம்மை இருத்தி இருக்கின்றார். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்றெல்லாம் பார்த்தோம். அப்படி வந்த பிறகு பெருமானின் திருவடிகளை தப்பாமேதாம் பிடித்தது சலியா தழலது கண்ட மெழுகது போல என்று இந்த 59வது அடிகள் முதல் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். தப்பாமேதாம் பிடித்தது சலியா என்று தொடங்கி 59வது அடி முதல் 87வது அடி வரை இதனை ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டு சாயா அன்பின் நாள்தொறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்பது வரை இருக்கின்ற பகுதிகளை எடுத்துக்கொண்டு அதற்கு உரை அருளி இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள். மேலே சொன்ன அந்த இடர்களிலிருந்தெல்லாம் தப்பித்து உலோகாயுதம் எனும் ஒன்திரல் பாம்பு, மாயாவாதம் என்னும் மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம், இவையெல்லாம் அவ்வாறு இருந்தாலும் கூட நாம் வழுவாது அவை எவற்றாலும் பாதிக்கப்படாமல் வழுவாமல் தாம் கைக்கொண்ட முனிவில்லாத பொருள் கருத்தினை சலித்துவிட்டு விடுதலின்றி தழலோடு பட்ட மெழுகு உருகுவது போல உள்ளம் உருகி தொழுது அழுது உடல் அசைவற்று பின்னர் ஆடியும் அலறியும் பாடியும் வணங்கியும் குரடும் அறிவிலியும்
பிடித்ததை நெகிழவிடாமை போல நெகிழ்தலின்றி இடையறவுபடாத அன்பினால், அந்த இடையறா அன்பு, அது 11வது நூற்பாவிலே கூறப்படுகின்றது, அயரா அன்பின் அரண்கள்ளல் செலுமே என்று. அப்படி அந்த இடையறா அன்பினாலே பசிய மரத்தில் இருப்பாணியை அடித்து இறுக்கினால் போல உறுதி பூண்டு கண்ணீர் கசிதல் பெருகி கடல் போலாக சுழன்று மனம் குழைவடைந்து அவை அனுகூலமடைய உடலும் நடுங்கி உடல் கம்பித்து, இத்தகைய செய்கையினாலே உலகத்தவர்கள் இவர் பேய் என்று தம்மை பழித்து உரைப்ப, அதற்கு நாணாமல் நாட்டவர்களினுடைய பழிப்புரைகளையெல்லாம் ஆபரணமாக பூண்டு மனம் கோணாது அவ்வாறு பழித்தவரை வழிப்படுத்துவதற்காக சூழ்ந்து கூறும் உபாயங்களும் இழந்து எல்லாம் அறிந்தும் அறியார் போல இருந்து அடையப்பெறும் முடிவாகிய வீடு, அந்த வீட்டினையே மிக மேலான சிறப்புடையதாக கருதி கன்றை உடைய பசு அக்கன்றினை காணாக்கால் கதறியும் பதறியும் மனம் கலங்குவது போல கதறி பதறி கலங்கி வேறு ஒரு கடவுள், அதை கனவு என்பதை முதலில் பொய், அப்படிப்பட்ட கனவில் கூட, அந்த பொய்யான கனவில் கூட வேறு ஒரு தெய்வம் உண்டு என்று நினைக்காமல், மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை, அருமை உடைய அந்த ஒப்பற்ற பெருமான் இந்த நிலவுலகிலே ஞானாசிரியராக எழுந்தருளி வந்து ஆண்டருளிய அந்த பெருமையினை அதனை நினைத்து, அது பெருமை, அது இறைவனாரினுடைய பெருமை, இந்த உயிர்களிடம் இருப்பதோ சிறுமை. அந்த திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல, பிரியாத நிழல் போல, நிழல் ஒன்று முன்னே இருக்கும் அல்லது பின்னே இருக்கும், அப்படி விட்டு பிரியாத நிழலை போல இரு திருவடிகளையும் பிரிதலின்றி தொடர்ந்து அந்த இடத்திலே எலும்பு திண்மையற்று உருக நெஞ்சம் கனிவுற்று இறங்கி அன்பு என்கின்ற நதி இரு கரைகளிலும் புரண்டோட 5 அறிவுகளும் ஒரே அறிவாக ஒருமித்து தலைவனே என்று புலம்பி உரை குளறி மயிர் புலகித்து மலர்கரங்கள் குவிய ஹிருதயம் விரிய கண்கள் களிகூர்ந்து நுண்ணிய நீர்த்துளிகளை தோற்றுவிப்ப குறைவுபடாத பேரன்பினை நாள்தோறும் வளர்ப்பவர்க்கு தாயாகி அவ்வாறு வளர்த்து வரும் இயல்புடைய பெருமானுக்கு போற்றி பாடுவோம். மெய் அறிவினை கொடுக்கும் வேதியனாகி ஆசானாய் வந்து பேரன்பர்களது வினைகளெல்லாம் கேடு அடைய உதவியருளும் வல்லமை உடைய அந்த பெருமானை போற்றி பாடுவோம் என்று இந்த பகுதியினுடைய பொருள் அருளப்பட்டிருக்கின்றது. தப்பாமே தாம் பிடித்தது சலியா, தான் கொண்ட குரு உபதேசத்துக்கு தவறு வராமல் அதில் சலிப்பு இல்லாமல், இந்த பிரபஞ்சம் எத்தனை மாயாசக்திகளை கொண்டு, அதனை 6 கோடி மாயாசக்திகள் என்று பார்த்தோம். 6 மாயாசக்திகள், கோடி மாயாசக்திகள் என்று அதனை பிரித்து அப்படி பொருள் கொண்டோம். அப்படியெல்லாம் மயக்கினாலும் அதிலிருந்தெல்லாம் தப்பி தான் கொண்ட குரு உபதேசத்துக்கு பிழை வராமல் அதிலே சலிப்பு இல்லாமல், தப்பாமே என்பது மேலே சொன்ன உலோகாயுதர், நாஸ்திகர், சுற்றத்தவர்கள், மீமாம்சகர்கள், மற்றைய சமயவாதிகள், மாயாவாதிகள் இவர்களின் முயற்சிகளினால் சிவநெறியில் இருந்து ஒழுகி வீடு பேறு எய்தல் என்னும் குறிக்கோளிலிருந்து வழுவி விடாமல், இத்தனை பெயர்களினுடைய அந்த ஆதிக்கம் எப்படி நிலவினாலும் சிவநெறியில் ஒழுகி அதிலே இருந்து வீடு பேறு எய்துதல் என்ற குறிக்கோளிலிருந்து வழிவு விடாமல் சலியாமல், சிவநெறி என்பது சரியை கிரியை யோகம் பின்னர் ஞானம் என்ற 4 பாதங்களிலும்
உடலும் மனமும் பல்லாண்டுகள், ஏன் பல பிறவிகளிலும் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். எனவே இந்த முயற்சியிலே சலிப்பு வந்துவிடக்கூடாது. சரியை அனுஷ்டிக்கும் சரியையாளர் என்றாலும் கிரியையாளர், யோக மார்க்கத்திலே யோக பாதத்திலே நிற்பவர்கள், ஞான பாதத்திலே நிற்பவர்கள், இந்த சிவ தவத்திலே நிற்கும்போது அதிலே சலிப்பு வராமல் இருக்க வேண்டும். தப்பாமே என்பது அந்த மாயாசக்திகள் மாயையை தொடங்கின. ஆத்தமானாரும் அயலவர்களும் நாத்திகம் பேசினார்கள். சுற்றத்தார்கள் பற்றி அழைத்து பதறி கதறினார்கள். வேதியர்கள், அந்த மீமாம்சகர்கள் சாத்திரமே பொருள் என்று காட்டினார்கள். சமயவாதிகள், சைவ சித்தாந்தம் தவிர்த்த மற்றைய சமயவாதிகள் அரற்றி மலைந்தார்கள். மாயாவாதிகள் சண்டமாருதம் போல சுழற்றடித்து ஆர்த்தார்கள். உலோகாயுதனது கடுவிடம் எய்த பெற்ற பாம்பு போன்று நிற்கின்ற அந்த வஞ்சனைகள், இந்த ஏதுக்கள், இவைகளினால் சிவநெறியிலிருந்து தப்பாமல், தப்புதல் என்பது தவறுதல், அந்த நெறியிலிருந்து தவறுதல், தப்பாமே தாழடைந்தார் என்பது திரு அம்மானை. அதிலே சலியாமல், சலிப்படைந்து விட்டுவிடாமல், சலித்தல் என்பது இழைத்து கைவிடுதல் என்ற பொருள். இடையிலே பயன் கிட்டவில்லையே, அதனால் இது வீண் செயல் போலும் என்று கருதி நெகிழ்ந்து போவது சிலரிடம் நாம் காண்கின்றோம். அப்படியெல்லாம் சலியாமல், தழலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி, எக்காலமும் அக்னியில் அகப்பட்ட மெழுகு போல பேரன்பினால் தொழுது உள்ளம் உருகி, நெருப்பை அணுகின மெழுகு போல, என்னென்றால் நெருப்புக்கு உள்ளேதான் இருக்க வேண்டும் என்று இல்லை, நெருப்பை அணுகும்போதே இந்த மெழுகு உருகிவிடும். அதுபோன்று உள்ளம் உருகி இறைவன் எம்பெருமானை வணங்கி, தொழுவது என்பது உடலின் செயல், உருகுதல் என்பது உள்ளத்தின் செயல். மனம், உள்ளம் உருகினால் அந்த உருகிய வழியிலே உடல் தொழில்படும். எனவே உளம் உருகி தொழுது, தொழுது உளம் உருகி என்பதனை உளம் தொழுது உருகி, அதனுடைய வெளிப்பாடாக நெக்கு நெக்கு உருகி, உடல் கம்பித்து, உடல் கம்பித்தல் என்பது நடுங்குதல், உடல் நடுங்குதல். அது பக்தியின் முதிர்ந்த நிலையில் உடல் நடுங்குதல், அதனை நாம் பார்க்கின்றோம். எம்பெருமான் ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளை முதலாக சந்திக்கின்ற பொழுது அந்த திருக்காட்சியினை நம்முடைய ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் விதந்து போற்றி தொழும்போது அமைக்கின்ற திருப்பாடல், சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் என்று, திருமேனி தன்னில் அசைவும் என்று அந்த உடல் கம்பிப்பதை, சிந்தையிலே இடையறாத அன்பு, திருமேனி தன்னில் அசைவு, அதனை காட்டுவதை நாம் திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்திலே காண்கின்றோம். சிவன் அடியார்களின் இலக்கணங்கள் 10, பத்துடையீர் என்று திருவம்பாவையிலே 3வது திருப்பாடலிலே நாம் காண்கின்றோம். அதை புற இலக்கணம் 10 என்றும் அகத்து இலக்கணம் 10 என்றும் இரண்டாக உபதேச காண்டம் கூறும். அதிலே புறத்து இலக்கணம் 10 என்பது திருநீரும் ருத்ராட்சமும் அணிதல், பெரியவர்களை வணங்குதல், சிவபெருமானை புகழ்ந்து பாடுதல், சிவநாமங்களை உச்சரித்தல், சிவ பூஜை செய்தல், சிவ புண்ணியங்களை செய்தல், சிவ புராணங்களை கேட்டல், திருக்கோயில் சிவ வழிபாடு செய்தல், சிவன் அடியார்களிடத்து அன்றி வேறொரு இடத்தில் உண்ணாமை, சிவன் அடியாருக்கு வேண்டுவன நல்கல் என்பன. அகத்திலக்கணம் 10 என்பது எம்பெருமானது திருப்புகழை கேட்கும்போது
மிடறு விம்முதல், நா தழுதழுத்தல், இதழ் துடிதுடித்தல், உடல் நடுங்குதல், மயிர் சிலிர்த்தல், வியர்த்தல், சொல் எழாமை, கண்ணீர் அரும்புதல், வாய்விட்டு அழுதல், மெய் மறத்தல். இதிலே உடல் நடுங்குவதை இங்கே உடல் கம்பித்து என்று அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். கம்பம் என்பது நடுக்கம், அது வடசொல். ஆடுகின்றிலை கூத்துடையான் கள்ளர்க்கு அன்பிலை என்பொருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிணநெஞ்சே தேடுகின்றலை தெருவுதோர் அலரிலை செய்வதொன்றறியேனே என்று திருச்சதகத்திலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுவார். அப்படி ஆடுதல் என்பது பக்தி பெருக்கினால் கூத்தாடுதல், பாடியும் என்பது சிவபெருமானினுடைய புகழை பாடுதல். அது சிவன் அடியார்களுக்கு சொல்லப்படக்கூடிய புறத்து இலக்கணங்கள் 10 ஒன்றாக இருப்பதை நாம் காண்கின்றோம். ஒன்று கூறவே இனம் பற்றி மற்றவற்றையும் வருவித்து கொள்ள வேண்டும், பொருள் கொள்ள வேண்டும். பரவியும், பரவியும் என்பது இங்கே திருக்கோயில் சிவ வழிபாடு செய்வது, அது பரார்த்த பூஜை, இல்லத்திலே ஆன்மார்த்த சிவ பூஜை செய்வது. அப்படி பரவியும். பரவுதல் என்பது முன்னிலையில் புகழுதல் என்று நம்முடைய ஆசிரியர் அருளுவார்கள். அப்படி அனல் பட்ட மெழுகு போல உருகுவதனால் உடலிலேயும் அந்த வெளிப்பாடுகள் மெய்ப்பாடுகள் தோன்றுகின்றன. அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் என்று சதகத்திலே வருகின்றது. தீசேர் மெழுகொப்பாய் என்று திருவெம்பாவையிலே 7வது திருப்பாடலிலே வருகின்றது. அனல் சேர் மெழுகொப்ப என்று ஆசைப்பத்திலே வருகின்றது. கொடிரும் பேதையும் கொண்டது விடாது எனும் என்பது 63, 64. கொடிரும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியே ஆகி, கொடிரு பிடித்தது போலும் பேதையள் பிடித்தது போலும் அதுவே ஆகி, நல் இடையரா அன்பில் பசுமரத்து ஆணி அறைந்தால் போல. தலையன்பு அது பசுமரத்தில் அறைந்த ஆணியைப் போல இறைவனது திருவடியிலே இன்புற்று இருக்கக்கூடிய அந்த தலை அன்பு. கொடிரும் பேதையும் கொண்டது விடாது என்பது பழமொழி. முதலையும் மூர்கனும் பற்றியது விடாமை போல என்று மற்றொரு பழமொழி இருக்கின்றது. கொடிரு என்பது கொரடு என்று நாம் வழக்கத்திலே சொல்கின்றோமே, ஒரு கருவி. அது பிடிக்கக்கூடிய கருவி. அந்த கொரடு என்பது பிடிக்கக்கூடிய கருவி. கொடிரும் பேதையும் கொண்டது விடாது. கொண்டது என்பது அந்த கொடிரு இறுக பற்றி கொண்டதை குறிக்கின்றது. இறுகப் பற்றுதல் என்பது அறியாமையாலும் நிகழும், அறிவுடைமையினாலும் நிகழும். பேதைமை என்பது அவர்கள் தன்னுடைய மூர்க்க இயல்பினால் பற்றியுள்ளது, அவர்கள் தாங்கள் பற்றியுள்ளது தீமையை கொடுக்கக்கூடியது என்று சான்றோர்கள் சொன்னாலும் கூட அந்த மூர்க்கர்கள் பற்றியதை விடாது இருப்பார்கள். அது உயிர் பொருளிலே ஒரு எடுத்துக்காட்டு பேதை என்பது. உயிர் பொருளாக இருக்கக்கூடிய பேதைமை உடையவர். பேதைமை என்பது ஏதம் கொண்டு ஊதியம் விடல் என்று திருவள்ளுவ தேவநாயனார் திருக்குறளிலே அருளுவார்கள். நன்மையை விட்டுவிட்டு தீமையை பற்றி கொள்வது, மயங்கி அறிவது, விபரீத உணர்வு, விபரீத ஞானம். அந்த பேதை தம்முடைய மூர்க்க இயல்பினால் அவர்கள் பற்றியுள்ளது தீமையாக இருந்தாலும் அது தீமை பயக்கக்கூடியது என்று சான்றோர்கள் அறிவுறுத்தினாலும் கூட தான் பற்றியதை விடாது இருப்பார்கள். இது உயிர் பொருளிலே பேதைமை என்பது ஒரு எடுத்துக்காட்டு. உயிரற்ற பொருளிலே ஜடத்திற்கு எடுத்துக்காட்டு அந்த
கொடிறு என்கின்ற கருவி, கொரடு என்கின்ற கருவி, அது ஜடப்பொருளாகிய கருவி. இந்த ஜடப்பொருள் உயிர் பொருளால் இயக்கப்படுகின்ற கருவி. ஒருவன் தனக்கோ பிறருக்கோ ஒரு நன்மை கருதி ஒரு பொருளை பற்றச் செய்யும்படி இந்த கருவியை உபயோகப்படுத்த அந்த கருவியானது பற்றிய பொருளை விட்டுவிடாமல் பற்றியபடியே இருக்கும். இது எதற்கு இந்த பொருள் சொல்லப்படுகின்றது என்றால், இறைவன் இயக்குவதால் அடியார்கள் இறைவனை விடாது பற்றி நிற்பார்கள் என்பதற்கு இந்த பொருள் சொல்லப்பட்டது. அன்பினாலே இன்பம் அடையலாம் என்றால் இந்த ஆன்மாக்கள் சுதந்திரமாக பதிப்பொருள் மேல் அன்பு வைத்துவிட முடியுமா, அன்பு உருவாகிவிட முடியுமா என்றால், அந்த ஆன்மாக்களிடம் அன்பை வைப்பதும் எம்பெருமான் தான். அப்படி ஒரு சிறிய அன்பை வரச் செய்து அந்த அன்பு காரணமாக பதியினுடைய பேர் உபகாரங்களை எண்ணும்போது அந்த அன்பு மேலும் பெருகுகின்ற அன்புக்கு ஏற்றபடி இன்பத்தை கொடுப்பவர் பெருமான். எனவே அது பெத்த நிலையிலும் முக்தி நிலையிலும் இறைவன் இயக்குவதால் உயிர்கள் இயங்குகின்றன. அப்படி இறைவன் இயக்குவதால் அடியார்கள் இறைவனை விடாது பற்றி நிற்பார்கள். கொண்டது விடாது. அந்த கொண்டது விடாது என்பதை கொடிரும் கொண்டது விடாது, பேதையும் கொண்டது விடாது என்று பிரித்து பொருள் கொண்டு ஈரிடத்திலும் பொருள் கொள்ள வேண்டும். அப்படி படியேயாகி கொடிரும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியே ஆகி அந்த பழமொழியின் வண்ணமே கொண்டதை விடாது இறுக பற்றி கொண்டு பசுமரத்து ஆணி அரைந்தது போல. இதுவும் ஒரு பழமொழி. பச்சை மரத்தில் ஒரு ஆணியை சுத்தியல் கொண்டு அடித்தால் அது மிக எளிதாக ஆழமாக இறங்கிவிடும். பின் மரம் வளர வளர அந்த ஆணி இறுகி மரத்திலே உறுதியாக நின்றுவிடும். அவ்வாறே பக்குவம் உள்ளவர்களுக்கு இளமையிலேயே சிவநெறியை புகட்டினால் அது எளிதில் அவர்கள் மனதிலே ஆழமாக இறங்கி நிலைத்து அசைக்க முடியாதபடி நிற்கும். ஆணி அரைந்தால் போல என்று வந்தாலும் அதனை அரைந்த ஆணி போல என்று மாற்றிக்கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். நல் இடையரா அன்பு, நல் அன்பு, இடையரா அன்பு என்று தனித்தனியாக கூட்டிக்கொண்டு, அன்பு என்பது இந்த அன்பு சென்று பற்றுகின்ற இடம் சிவபெருமானின் திருவடி. எனவே அது நல் அன்பு. இது பதிப்புண்ணியம் ஆகும். மற்றைய உலகர்களிடம் செல்லும் அன்பு என்பது பசுப்புண்ணியமான அன்பு. அதிலிருந்து பிரித்து ஓத இந்த அன்பை, பதிப்புண்ணியமாகிய அன்பை நல் அன்பு என்று அருளினார் அடிகள் பெருமான். அது இடையராத அன்பு. அந்த இடையராத அன்பினாலே கசிவது பெருகி கடலென மருகி என்று அப்படி கூட்டிக்கொள்ள வேண்டும். இந்த அன்பு என்பது சிவபக்தி, சிவநேசம். சிவபக்தியினால் உள்ளம் உருகி கண்களில் நீர் கசிக்கின்றது. அந்த இடையராத அன்பு அது கண்ணீர் கசிவது, அது கடல் போல பெருக்கெடுக்கின்றது. கசிவது பெருகி கடலென மருகி அகம் குழைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து. சிவபெருமானின் திருவடிகளிலே அந்த அன்பானது ஓட்டை மதகு நீரால் கசிவது போலவும் அந்த கசிவு பெருகி பின்பு கடலென மருகி அகம் குழைந்து தேகம் முழுவதும் பரவசராய் மயிர்கூச்சிட்டு காண்பதெல்லாம் திருவருள் பெருக்காய். அப்படி அந்த அன்பில் பெருகி என்று அதை இயைந்து பொருள் கூட்டிக் கொள்ள வேண்டும். அந்த அன்பு எவ்வளவு உறுதியாக பற்றி நிற்கின்றது என்பதற்கு பசுமரத்தாணி அரைந்தால் போல கசிவது பெருகிய. பசுமரத்தில் ஆணி அரைந்தால் அது எப்படி எளிதில் அழுந்தும் நன்றாக அழுந்தும், அதுபோல அந்த தைலத்தாரை போன்று இடையீடு இல்லாத அன்பினால் மன நெகிழ்ச்சி மிகுந்து என்றவாறு. கசிவு என்பது நெகிழ்ச்சி பெருக்கு.
அது கடல் அலை போல மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். எனவே கடலென மருகி. அகம் கொள்ளைதல் என்பது உள்ளம் நெகிழ்தல். அனுகுலம் என்பது அனுகூலம் என்ற வடமொழி திரிபு. அகம் கொள்ளைவது என்பது மெய்ப்பாடு. அனுகூலமாய் என்பது அனுகூலமாய் என்று குறுகி நிற்கின்றது. துணையாக என்பது பொருள். அனுகூலம் என்பது துணையாக. அதாவது இந்த மாயா காரியங்கள் எல்லாம் சிவபக்திக்கு துணையாக சாதனங்களாக இருக்கின்றன என்பது இதனுடைய பொருள். தவம் செய்வதற்காகத்தானே பெருமான் தனுகரண இவற்றையெல்லாம் கொடுத்திருக்கின்றார். அப்படி இருப்பதற்கு இந்த மாயா காரியங்களான உடம்பு துணையாக இருக்கின்றது, அனுகூலமாக இருக்கின்றது. எனவே ஆப்தமானார் முதல் மாயாவாதிகள் வரை இருக்கின்ற அனைவராலும் கூறப்பட்ட கூற்றுகள் பற்றி தாம் பிடித்தது நெகிழாத உறுதிப்பாடு கைவந்த பின்னர் தமது குறிக்கோள் அதிலிருந்து விலகி போகாமை பொருட்டு அன்பு என்கின்ற அது எப்படி உறுதியாக இருக்கின்றது என்று நல் இடையரா அன்பில் பசுமரத்து ஆணி அறைந்தார் போல என்று அருளினார். அறுபத்தி 70 சகம்பேய் 68, 69, 70 சகம்பேய் என்று தம்மை சிரிப்ப நாணது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூணுதலாக கோணுதல் இன்றி. இந்த உலகத்தவர்கள் எல்லாம் இவன் பேய் என்று நகைக்க அந்த உலகப் பழிப்பினால் வெட்கமடையாது மனம் கோணாது அவற்றையெல்லாம் ஆபரணம் போல ஒப்புக்கொண்டு சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப, தம்மை பேய் என்று சகம் சிரிக்க என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். பேய் என்பது ஒருவரின் உடலிலே புகுந்து ஆவேசித்து விட்டால் அந்த உடலிலே இருக்கின்ற ஆன்மா அந்த பேய்க்கு வசமாகிவிடும். அந்த நிலையில் அவரினுடைய செயல்கள் எல்லாம் பேயின் செயல்களாகவே கருதப்படும். ஜகம் என்பது இங்கே உலகம், அது உலகத்தில் உள்ள பாமரர்களை குறிக்கின்றது. அவர்கள் சிரிப்பார்கள், பரிகாசத்தினால் எள்ளி நகையாடுவார்கள். இருந்தாலும் நாணது ஒழித்து நாடவர் பழித்து உரை பூணதுவாக, இந்த உலக மக்கள் எள்ளி நகையாடுவதால் வெட்கம் கொண்டு சிவநெறியை விட்டுவிடாமல் உலகத்தவர்கள் பரிகசிக்கும் மொழிகளையெல்லாம் தமக்கு அழகு செய்யும் ஆபரணங்களாக அணிகலன்களாக கொண்டு, பூண் என்பது பூண்கள், அணிகலன்கள். கோணுதல் இன்றி உலகாயுதர் முதல் மாயாவாதிகள் முடிய இதுவரை வந்ததோர் இடுக்கண்கள், அந்த துயர் இடையூறுகள் போல இன்னும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எம்பெருமான் சிவபெருமான் ஒருவரே பதிப்பொருள், கடவுள் ஒருவரே, அவர் சிவபெருமானே என்ற கொள்கையிலே சாயாமல் உறுதியாக நின்று சதுர் இழந்து, சதுர் என்பது இங்கே திறமை, சதுர் இழத்தல் என்பது தன் ஆற்றலில் உலகர் வைத்துள்ள மதிப்பை பொருட்படுத்தாமை என்று பொருள்படும். அதாவது தத்போதம் இழந்து நிற்றல். பேய்க்கு ஆட்பட்டவர்கள் தம் வசமின்றி அந்த பேயின் வசத்தவராய் நிற்றல் போல கொள்கையிலே பிறழாது நிற்றல். பேயனேன் என் சொல்லி பேசுகேனே என்பது திருச்சதகம். உன் அடிபணியா பேயனாகிலும் என்பது செத்திலா 10. பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை என்பது திருக்கோத்தும்பி என்றெல்லாம் இங்கே அவ்வாறு பயின்று வந்திருக்கின்றது. சதுர் இழத்தல் என்பது நாம் ஏற்கனவே பார்த்தவாறு தன்முனைப்பு இழத்தல், தத்போதம் இழத்தல்.
சதுர் இழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக என்பது அடுத்த பகுதி. அரிமால் கொண்டு, சதுர் இழந்து என்பதை பற்றி பார்த்தோம். அரிமால் கொண்டு என்பது மயக்கம் கொண்டு, அறிகின்ற மயக்கம். எந்த மயக்கம் என்றால் இந்த உலகியலை அறிகின்ற மயக்கம், உலகியலை அறிந்து பொருட்படுத்தாது நிற்றல் என்று இதனை பித்து என்று கூறுவார்கள். சதுரை மறந்து அரிமால் கொள்வர் என்பது திருப்பாண்டிப்பதிகத்திலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். அதாவது பித்து பிடித்தவர்கள் இந்த உலகியலை அறியாமல் மயங்கி அலமரும் மயக்கம் என்று இருப்பார்கள். சாரும் கதி என்பது அடைய வேண்டிய குறிக்கோளாகிய வீடு பேறு. அந்த கதியதனை சதுர் இழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக. பரம அதிசயம் என்பது மேலான வியப்பு. பரம அதிசயமாக கற்றா மனம் என கதறியும் பதறியும். கற்றா மனம் என்பது கற்றா, கன்று ஆ, அது கற்றா என்று வருகின்றது. அப்பொழுதுதான் கன்று ஈன்ற பசு. அந்த பசு தன்னை சுற்றி உணவும் நீரும் மற்றைய பசுக்களும் இருந்தாலும் கூட தன் கன்று தனக்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கும். கன்று தனக்கு தூரத்திலே இருந்தால் வேறு எதையும் பொருட்படுத்தாமல் அந்த கன்றையே நினைந்து கதறி பதறும். அவ்வாறே மிக பக்குவம் வாய்ந்த அடியவர்களும் தம்மை சூழவுள்ள உலகிலே இன்ப துன்பங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறைவனை பிரிந்திருக்கின்ற அந்த பிரிவிலே கதறுவார்கள், பதறுவார்கள். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கழற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று திருப்புலம்பலிலே இதனை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியிருப்பதை நாம் காண்கின்றோம். அப்படி கற்றா மனம் என கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்று அது ஏற்கனவே உண்டாகிவிட்டதால் அந்த கடவுளை தவிர வேறு ஒரு கடவுள் உண்டு என்பதை மனம் கொள்ளாமல், கனவிலே கூட அப்படி மற்றொரு தெய்வம் இருக்கின்றது என்று நினைக்காமல் கற்றா மனம் என கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது. அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை. இந்த மெய்யன்பர்களின் மனம் என்பது முழுமுதல் கடவுளான சிவபெருமானின் திருவடியை அன்றி வேறு ஒன்றிலுமே நினைக்காது, நிலைக்காது. எனவே பிறிதொரு தெய்வத்தையும் நினையாமையினால் மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது என்று அருளுகின்றார். உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே என்பது திருச்சதகம். மற்றறியேன் பிற தெய்வம் என்பது திரு ஏசரவு என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். அப்படி இருந்து அந்த தலையன்பு காரணமாக அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை. நிஷ்களமாகிய சிவமே குருபரனாக சகலீகரித்து எழுந்தருளி அனுக்கிரகம் செய்த பெருமை. அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து, அவன் அரியவன், இந்த உயிர்களால் தேடி எய்துவதற்கு அரியவன், மேலானவன். அரியவன் பரன், மேலானவன், ஒருவன், ஒப்பற்றவன் சிவபெருமான். அப்படி உயிர்களால் தேடி எய்துவதற்கு அரியவன், மேலானவன், ஒப்பற்றவனுமான சிவபெருமான் எம்பெருமான் இந்த மண்ணுலகின் கண் எழுந்தருளி
இந்த அருளிப்பாடு பக்குவமுடைய ஆன்மாக்களுக்காக உரிய காலத்திலே நிகழ்வது சிவஞான போதம் 8வது சூத்திரத்தின் கருத்து. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்காக இறைவன் திரு பெருந்துறையிலே ஞான குருபரனாக ஞான தேசிகனாக பரமாச்சாரிய சுவாமிகளாக எழுந்தருளியதை திரு வரலாற்றிலே நாம் காண்கின்றோம். அரும்பரம் என்பது அருபரம் என்று நின்றது. அரியவன், பெருமான் அரியவன். பசுபாச ஞானங்களால் அவனை அறிய முடியாது. உயிர்களால் தேடி அடைவதற்கு அரியவன். அத்துணை அரிய இறைவன் ஆன்மாக்களின் பொருட்டு இந்த நில உலகத்துக்கு வந்து ஆன்மாக்களை உய்விக்க வேண்டும் என்பது அவன் கொண்ட அந்த கருணையின் முதிர்ச்சி காரணமாக. தவம், சரியை கிரியை யோகம் அது முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு இறைவன் மானுட சட்டை தாங்கி வந்து குருவாக வந்து உபதேசித்து அருளுவார் என்று சாத்திரம் கூறினாலும் சரியை கிரியை யோகம் என்ற தவம் முற்றுவித்ததினாலேயே அவன் வந்துவிட வேண்டும் என்ற கட்டாயமில்லை. பெருமானை யாராலும் நிர்பந்திக்க முடியாது. அப்படி அவர் எழுந்தருளி இருக்கின்றார், ஞான குருநாதராக எழுந்தருளுகின்றார் என்றால் அது அவருடைய கருணையின் முதிர்ச்சியை குறிக்குமே அன்றி ஆன்மாக்களின் தகுதி குறித்து அல்ல. அப்படிப்பட்ட பெருமான் அவனியில் வந்து எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவன் அவனுக்கு வந்தார். மானுடச் சட்டை தாங்கி குருவடிவாக வருவார். இது பற்றி சிவபுராணத்திலே நிலந்தன்மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி என்று சிந்தித்தோம். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க என்று சிந்தித்தோம். அப்படி குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து அருள் செய்த பெருமையை எளிதாக எண்ணிவிடாமல், குருபரன் என்றால் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியன், மேலானவன் என்று பொருள். என்ன இங்கே கருத்து என்றால், அனந்ததேவர், ஸ்ரீகண்டருத்ரர் போன்றோரை அதிஷ்டித்து நின்று உபதேசம் செய்யாமல் அந்த நிஷ்கள சிவமே நேரே குருவடிவாக வந்ததால் குருபரன் என்று அருளுகின்றார். பரனாகிய குரு என்றும் அதனை பொருள் கொள்ளலாம். அப்படி திருமால், பிரமன் முதலிய தேவர்களாலும் அரிதற்கு அரிய பெருமான், உயர்வுடைய பெருமான், ஒப்பற்ற முதல்வர், அருபரத்து ஒருவர், அரி அயன் இந்திரன், வானோர்க்கு அரிய சிவன் என்று திருத்தெள்ளேனம். அவர் குருபரனாகி அவனியிலே வந்து அருளிய பெருமை இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு என்று திரு அம்மானையிலே காண்கின்றோம். அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனியின் மேல் வந்து ஆண்ட திறம் என்று திருத்தெள்ளேனத்திலே பார்க்கின்றோம். அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ளவல்லா என்று திருப்பள்ளி எழுச்சியிலே பார்க்கின்றோம். ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகள் கந்தர் கலிவெண்பாவிலே அருளுகின்றார். கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோர் திருப்பெயர் கொண்டு என்று இந்த குருபரன் என்கின்ற நாமத்தை கந்தர் கலிவெண்பாவிலே அப்படியே ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகள் பிரயோகம் செய்திருப்பதை நாம் காண்கின்றோம். அதனை சிறுமை என்று இகழாதே. திருவடியினையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முன்னும் பின்னும் தன்னை விட்டு பிரியாத தன் நிழல் போல நாதந்தாளை விட்டு பிரியாது இந்த உள்ளம் அது பெத்தம் முத்தம் என்ற 2 இடத்திலும் 2 தசைகளிலும் முனியாது அத்திசை என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரையது பொருள. வேற்றுமை இல்லாமல் எல்லா பொருளையும் அதுவாகவே சிந்தித்து ஊனும் உயிரும் கரைய நெக்கு நெக்காகவே ஏங்கி அன்பாகிய பிரவாகம் வரம்பின்றி புரண்டு ஓட. அந்த பெருமையை சிறுமை என்று இகழாதே. பெருமை சிறுமை என்பன அந்தந்த அளவான அருளை குறிக்கின்றது. பெரிய அருள் என்பது அந்த அருளை பெறுபவரின் தகுதியின் அளவிலே அமையாது, அது எம்பெருமானின் கருணை
என்ற அளவிலே அமைவது. பன்றிக்குட்டிகளுக்கு தாயாய் வந்து பாலூட்டியது போன்றது. தானே நேராக வந்தாரே தாய்ப்பன்றி உருவம் கொண்டு. அந்த கருணை, அது கருணையின் மிகுதி, கருணையின் முதிர்ச்சி. இதனை பல இடங்களிலே நாய்க்கு தவிசு இட்டால் போல என்று நம் திரு வாதவூர் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பல இடங்களிலே மொழிந்து அருளுவார். எனவே ஆன்மாவின் தகுதிக்கு தக்கவாறு அவர் அருளின் அளவு அமையும் என்று சொல்வது சிறுமை. அத்தகைய சிறுமையை அப்படி எண்ணிவிடாமல், பெருமானினுடைய திருவருளை அப்படி எண்ணி அவர் ஆன்மாக்களின் தகுதிக்கு ஏற்பத்தான் அருளுவார் என்று அவருடைய கருணையை அவ்வளவு சுலபமாக எண்ணிவிடக்கூடாது. தகுதி என்று பார்த்தால் ஒருபோதும் அவரால் கருணை செய்ய இயலாது. தகுதியை மட்டும் வைத்து, அளவுகோலாக வைத்து அருள் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் இந்த ஆன்மாக்களின் தரமெல்லாம், எனவே அத்தகைய இழிந்த நிலையில் உள்ள ஆன்மாக்களின் மேல் மறுபடியும் மறுபடியும் கருணை வைத்து, இந்த ஆன்மாக்கள் தகுதியிலே குறைந்த போதும், நெறியிலே நழுவிய போதும் அதன் மேல் முனிவு இல்லாமல், கோபம் இல்லாமல், கருணை அதிகமாகுமே அன்றி ஒருபோதும் குறைவுபடாத கருணை, கோதிலா அமுது. அப்படிப்பட்ட திருவடியினையை, குருவின் திருவடிகளை பிரிவினை அறியா நிழலது போல, இந்த உடம்பை விட்டு நீங்குதலை அறியாத உடம்பின் நிழல் போல முன்பின்னாகி, இந்த நிழல் காலையிலே மேற்கு, மாலையிலே கிழக்கு என்று ஓடி நண்பகல் என்றால் அது பாதத்தின் கீழே அடங்கி இருப்பது போல பகல் பொழுதிலே குருவின் பின் வந்தும், இரவு நேரத்தில் குருவுக்கு முன் சென்றும் பிரியாது இருந்து தொண்டு புரியும் மரபு என்று நம்முடைய மரபு. அதனையும் இங்கே உள்படுத்தி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார்கள். முனியாது அத்திசை, மெய் வருத்தம் சலிப்பு காரணமாக முனிதல், அப்படியெல்லாம் முனியாமல் அத்திசை என்பு நைந்து நைந்து உருகி பக்தி பெருக்கினால் எலும்பு அதன் வலிமையை இழந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி மனம் கனிந்து ஏக்கமுற்று, எலும்பு அதனுடைய வலிமை குலைந்து மனம் நெக்கு நெக்கு இறங்குதல், அது இறைவனே குருவடிவாக வந்து அருள் செய்த அந்த எளிமைப்பாட்டை நினைந்து, அன்பு என்னும் ஆறு கரையது பொருள, ஆற்று நீர் ஓட்டத்தை நெறிப்படுத்துவன ஆற்றின் இருபக்கமும் இருக்கின்ற கரைகள். ஆற்றின் கொள்ளளவுக்குள் வெள்ளம் வந்தால் வெள்ளப்போக்கை கரைகள் நெறிப்படுத்த இயலும். கொள்ளளவுக்கு மேலே வெள்ளம் வந்தால் அது கரைக்குள் அடங்காமல் கரை மீதேறி அடுத்துள்ள சோலை, விளைநிலங்கள், குடியிருப்பு பகுதிகளிலே வந்து சேரும். அவ்வாறு சிவபக்தியும் எல்லை கடந்து பெருகும் என்றால் இந்த உலகியல் மரபும் ஆச்சாரங்களும் உலகியல் வழக்கங்களும் இவற்றையெல்லாம் கடந்து செல்கின்ற அன்பாக, அது அன்பு என்கின்ற ஆறு அப்படி கரையது புரண்டு நிற்கும். நன்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி. புலன் என்பது பொறிவழிச் செல்லும் 5 அறிவுகள். அவை ஒன்றுபடுவது ஒன்றி என்று இங்கே அருளுகின்றார். இந்த பஞ்சேந்திரிய ஒருமைப்பாட்டுடன் நாதனே என்று ஸ்தோத்திரம் செய்ய. புலன் என்பது விஷயங்கள் பொதுவாக, ஆனால் இங்கே புலன் என்பது அந்த புலன்கள் மேல் செல்லும் அறிவை. அறிவு ஒன்றுதல் என்பது இந்த அறிவு புலன்கள் மேல் செல்லாமல் குருநாதரையே அறிந்து நிற்றல். அவ்வாறு நிற்கும்போது காண்டல் முதலியன எதுவுமே குருவின் பொருட்டே நிகழும். அத்தகைய தன்மையை புலன் என்று சொல்லாமல் நன்புலன் என்று சிறப்பித்து அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணமொரு 3 திருந்து சாத்துவிகமே ஆக என்று
ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது தில்லை திரு தரிசனத்தை நமக்கு அவ்வாறு காட்டி அருளுவார் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான். நாத என்று அரற்றி நாத தலைவனே, சிவபுராணத்திலே நாதன் தாழ்வாழ்க என்று அருளியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நாத நாத இது அடுக்கு. அப்படி அரற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப தழுத்தழுத்து மயிர் சிலிர்த்தல், இவை அடியார்களது அகத்து இலக்கணங்கள் 10 வருவன என்பதை நாம் இந்த உடல் கம்பித்து என்பதனை சிந்திக்கும் போது பார்த்தோம். கரமலர் மொட்டித்து இருதயம் மலர, கைகள் குவித்து ஹிருதயம் மலரும்படி, உள்ளங்கைகள் தாமரை மலரின் பொகுட்டு போன்றும் விரல்கள் தாமரை இதழ்கள் போன்றும் இருப்பதால் கைகள் தாமரை மலர்கள் போன்றவை. இரு கரங்களும் சேர்ந்து வணங்கும் போது கைகள் தாமரை மொட்டு போல தோற்றமளிக்கின்றன. ஹிருதயத்துக்கு தாமரை மலர் மற்றோர் உவமை. ஹிருதயம் மலர்தல் என்பது விகசித்தல். அது ஹிருதயம் மலர என்று அது மொட்டுக்கள் விரிந்து மலர்கள் ஆவது போல. கரமலர் மொட்டித்தது, ஹிருதயம் என்பது மலர்ந்தது. முன்பு கரங்கள் விரிந்து கிடந்தன, ஹிருதயம் குவிந்து கிடந்தது. இப்பொழுது கரங்கள் மொட்டித்தன, ஹிருதயம் விகசித்தது. மலர்மிசை ஏகினான் என்று ஹிருதயத்தை மலராக உவமிப்பதை நாம் பார்க்கின்றோம். திருக்குறளிலே அகப்பூஜையிலேயும் நாம் பார்க்கின்றோம். அந்த இதயத்தாமரை அது எப்படி தத்துவங்களின் அடையாளமாக இருக்கின்றது. அதோமுகமாக இருக்கின்ற தாமரையை அகப்பூஜையிலே மலர்த்தி அலர்த்தி ஊர்துவமுகமாக்கி அதன் மேலே எம்பெருமானை எழுந்தருளச் செய்து பூஜை செய்கின்ற அந்த முறைகளை எல்லாம் பார்க்கின்றோம். 9வது நூற்பாவிலே பார்க்கின்றோம். அப்படி ஹிருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப. கண்களி கூர்தல் அது ஆச்சாரியனினுடைய திருமேனியை தரிசிப்பதால் கண்கள் களி கூர்ந்தன. நுண்துளி அரும்ப, இது பக்தி பெருக்கால் நிகழ்வது மெய்ப்பாடு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்று நாம் பார்க்கின்றோம். அது அன்பினுடைய அடையாளம், அன்பினுடைய வெளிப்பாடு கண்ணீர் என்பது. அப்படி சாயா அன்பின் நாள்தோறும் தழைப்பவர். இந்த பதிப்புண்ணியம், சாயா அன்பு என்பது பதியின் மேல் அன்பு. அந்த பதிப்புண்ணியத்தை நாள்தோறும் மேலும் மேலும் வளரச் செய்பவர். சாய்தல் என்பது சுருங்கி குறைதல். சாயா அன்பு என்பது சுருங்காமலும் குறையாமலும் விரிந்தும் வளருவதையும் குறிக்கின்றது. அந்த சாயா அன்பு என்பது சிவபுண்ணியம், சிவதர்மம். உயிர்களின் மேல் அன்பு சென்றால் அது பசு புண்ணியமாகும். இறைவன் மேல் செல்லும் அன்பு பதிப்புண்ணியமாகும். உயிர்கள் மேல் அன்பு வைத்து செய்வது பசு புண்ணியங்கள் என்றும் அந்த தொழில்கள், இறைவன் மேல் அன்பு வைத்து செய்கின்ற தொழில்கள் பதிப்புண்ணியங்கள், சிவபுண்ணியங்கள் என்றும் ஞான நூல்கள் கூறுகின்றன. பசு புண்ணியங்களை செய்பவர்கள் அவற்றின் பயனாகிய இன்பங்களை ஸ்வர்க்கம் முதலான மேல் உலகங்களிலும் இந்த மண்ணுலகிலே அடுத்ததாக வரக்கூடிய பிறவிகளிலும் நுகர்வார்கள். நுகரும் தோறும் இந்த பசு புண்ணியத்தின் இருப்பு குறைந்து கொண்டே வந்து அந்த பலனை கொடுத்தவுடன் தீர்ந்துவிடும். ஆனால் இந்த பதிப்புண்ணியம் புரிபவர்கள் இது உயிரை நோக்கி, அதாவது உயிரின் நன்மையை நோக்கி இறைவனிடம் செய்யும் அன்பு. எனவே அந்த அன்பு செய்யக்கூடிய இறைவன் நித்தியன். அந்த அன்பு காரணமாக ஆன்ம அறிவு வளர்கின்ற அந்த உயிரும் நித்தியம். எனவே இந்த பதிப்புண்ணியமும் நித்தியம். அந்த பதிப்புண்ணிய பயன் என்பது நுகரும் தோறும் சுருங்கி குறையாமல் அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே அதனை சாயா அன்பு
என்று அந்த சாயா அன்பின் நாள்தோறும் தழைப்பவர், தழைப்பவர்க்கு என்று அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். தழைப்பவர் அதை பிறவினையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாள்தோறும், ஒவ்வொரு நாளும் என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த ஒவ்வொரு நாளிலும் இருக்கின்ற ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு சிறு கணமும் இடையீடு இன்றி தழைப்பவர் என்றால் தழையச் செய்பவர், வளரச் செய்பவர் என்று பிறவினை பொருளிலே கொள்ள வேண்டும். சிவபுண்ணிய பயனை இறைவன் அவர்களுக்கு சிவபுண்ணியமாகவே நுகரத் தருகின்றார். அப்புண்ணிய பயன்களை அவர்கள் இடைவிடாது நுகர அவ்விதம் நுகரும் வகையில் அந்த சிவபுண்ணியமும் இடைவிடாது வளர்ந்து கொண்டே செல்கின்றது. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ என்று ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்திலே எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் புராணத்தின் முதல் திருப்பாடலே திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாழ என்று வளர் என்று அதனை வளர் திருத்தொண்டு என்று நம்முடைய ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளியிருப்பதை பார்க்கின்றோம். தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. மகவை வளர்ப்பதற்கு தாய் அன்பு தேவை. எல்லோருமே ஒரு குழந்தையை வளர்க்கலாம். செவிலி தாய், பாட்டி, அத்தை, உறவினர்கள் எல்லோருமே ஒரு குழந்தையை வளர்க்கலாம். ஆனால் அவர்கள் அன்பு தாயன்பு போன்றது என்றும் பலரும் கூறுவார்கள். ஆனால் அது உண்மையிலேயே தாயன்புக்கு சமமாவது அன்று. எனவே தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்று ஏகாரம் கொடுத்து அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். வளர்த்தனை சிவபுண்ணியம் செய்யும் அடியவர்கள் வீடு பேறு என்கின்ற மோட்சத்தை விரும்பி தவமாகிய சிவபுண்ணியத்தை செய்வார்கள். வீடு பேற்றையும் கூட விரும்பாமல் பக்தி செய்கின்ற அடியார்கள், அவர்களும் சிவ வழிபாடு முதலிய தவங்களை செய்கின்றார்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட தெருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் திருக்கூட்டச் சிறப்பு. அப்படி இந்த குழந்தை என்பது தனக்கென்று ஒன்றும் விரும்பி வேண்டுவது இல்லை, பசிக்கு உணவு கூட கேட்பதில்லை. ஆனால் அதன் தேவை அறிந்து ஊட்டுபவள் அன்னை. அவ்வாறே இங்கே குறிப்பிடப்படக்கூடிய அடியவர்கள் வீடும் வேண்டா விரலினர். இருந்தாலும் அவர்களினுடைய அந்த நிலைமையினை அறிந்து இறைவனே அவர்களுக்கு அந்த போகத்தை, சிவபோகத்தை ஊட்டுவார். தாயே ஆகி வளர்த்தனை வளர்த்து அந்த சிவபுண்ணிய இருப்பை வளரச் செய்து ஊட்டுவார். அப்படி தாயே ஆகி என்று ஏகாரத்தினாலே அவ்வாறு கூறி தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்று அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். போற்றி என்பது வணக்கம், வழிபடுகின்றேன், என்னை காக்க வேண்டும் என்று பல பொருளை தருகின்றது. இதன் பின் மெய்தரு வேதியனாகி வினைகெட கைத்தரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி என்று ஆரம்பித்து வரிசையாக எம்பெருமானின் திருவடியை, கருணையை, திருவிளையாடலை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் போற்ற இருக்கின்றார். அதற்கு ஆரம்பமாக தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்று பெருமானினுடைய அந்த தாயினும் நல்ல பெருமானினுடைய அந்த பேரன்பை, கருணையை, பெரும் கருணையை போற்றுகின்றார். இவ்வாறு இதுவரை இருந்த இந்த பகுதிகளை தொகுத்து சிந்தித்தோமே என்றால்
ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தது முதல் சாயா அன்பினை நாள்தோறும் தழைத்தல் வரை இருக்கின்ற எல்லா நலன்களையும் அன்பர்கள் அடையும்படி தாயாக இருந்து வளர்த்தும் என்று இந்த தாயாக இருந்து வளர்த்தல் என்பதனை ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தது முதல் ஒவ்வொன்றிலும் சேர்த்து பொருள் கொண்டு அப்படி ஒவ்வொரு நிலையிலும் தாயாக இருந்து நம்மை வளர்த்தெடுத்து வருகின்றார் பெருமான் என்று இதுவரை சிந்தித்த அத்தனை பொருளையும் இந்த தாயே ஆகி வளர்த்தனை என்பதோடு வைத்து பெருமானினுடைய அந்த பெரும் கருணையை உய்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்துணை இடையூறுகளிலிருந்தும் நம்மை பிழைக்க வைத்து இந்த நெறியிலே இருத்தி இறுதியாக முக்தி இன்பத்தையும் கொடுக்கின்ற பெருமான். வேதியனாக இருந்து அறிவினை ஊட்டி வினை கெடுத்து உதவி அருளுகின்ற பெருமான். ஊனமில் யோனியில் பிழைத்தல் முதல் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது இருத்தல் வரை தாய் போல தோன்றா துணையாக இருந்து பின்னர் பெருமானே தாயே ஆகி வளர்த்தனை. அது அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து அது தொடங்கி சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் வரை அது ஒரு தந்தையின் செயல் போல மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது இருத்தல் என்பது வரை தாய் போல தோன்றா துணையாக இருந்து வளர்த்தெடுத்த பெருமான் எப்படி மன்னவகுமாரன் நீ என்று அரசன் வந்து உணர்த்துகின்றாரோ அப்படி தந்தையின் உடைமைகள் சொத்துகளுக்கெல்லாம் உரியவன் நீ, ராஜபோகத்துக்கு உரியவன் நீ வேடர் மத்தியிலே மயங்கி அவர்களுக்கு அடிமையாக வாழ்கின்றாயே என்று உணர்த்துவது போல அருபரத்தொருவன் அவனியில் வந்து என்பது முதல் சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் என்பது வரை அந்த தாயான பெருமானே பின்னர் தந்தையாகிய குருபரனாய் நின்று அறிவுறுத்தி வினைக்கேட்டை வேறறுத்து விலக்கி ஒருமைத்தாகிய நல்வுணர்வை நிலைபெறச் செய்தார் என்று வரும் பகுதியை இதோடு தொடர்ந்து மெய்தரு வேதியனாகி வினைக்கட கைத்தரவல்ல கடவுள் என்பதோடு தொகுத்து கூறி அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அப்படி மெய்தரு வேதியனாகி வினைக்கெட கைத்தர வல்ல கடவுள் போற்றி என்பது அடுத்த பகுதியாக வருகின்றது. அதனை வருகின்ற அமர்வுகளிலே சிந்திக்க வேண்டும் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளிலே பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து கொண்டு இந்த சிந்தனைக்கு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளிலே அனந்த கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பித்து கொண்டு இனி வருகின்ற அமர்வுகளும் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்து கொண்டு இணைந்திருந்த அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே அனந்த கோடி முறை அடியேனுடைய நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பித்து கொண்டு இந்த அமர்வை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித் சபேசா சிவச்சிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம். வல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசக உரையாசிரியர்கள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். அமைப்பிலும் அடியார்கள் சார்பிலும் தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி.